ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் எனக்கு அருமையானவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். பிரியமானவர்களே, பொது காலம் 16வது வாரத்தில் வருகின்ற சனிக்கிழமையெல்லாம் என்று இருக்கிறோம். தாயாம் திருச்சபை அன்னை மரியாவினுடைய பெற்றோரான சுவைக்கின் அன்னம்மாவுடைய நினைவை கொண்டாட நமக்கு அழைப்பு விடுக்கிறது. இந்த சுவைக்கின் அன்னம்மாவை பற்றி வரலாற்று சான்றுகள் அதிகம் நமக்கு கிடையாது. ஆனாலும் இந்த வரலாற்று பூர்வமான செய்திகள் கிடைக்கவில்லை என்றாலும் பாரம்பரியமான செய்திகளை கொண்டு திருச்சபை இவர்களைப் போல வாழ நமக்கு அழைப்பு விடுக்கிறது. இவருடைய வாழ்க்கை முறை மிகவும் விசித்திரமானது, வித்தியாசமானது. ஏனென்றால் திருமணமான உடனே கடவுளிடம் இவர்கள் ஜெபித்து கொண்டு தங்களுக்கு பிறக்க போகின்ற முதல் குழந்தையை ஆண்டவருக்கு அர்ப்பணிப்பதாக வேண்டிக் கொண்டார்களாம். ஆனால் குழந்தை இல்லை. நீண்ட நாட்களாக குழந்தை இல்லை. வயது முதிர்ந்து விட்டது. ஆனாலும் மக்களிடையே ஏச்சு பேச்சுகள், மக்கள் இவர்களை பார்க்கும் விதம் வேறு, இவர்களை பற்றி பேசுகின்ற விதம் வேறு. கடவுளுடைய ஆக்கினை, அதாவது கடவுளுடைய சாபத்தை இவர்கள் பெற்றுவிட்டார்கள். அதனால தான் இவர்களுக்கு குழந்தை இல்லை என்ற இந்த பேச்சுகளுக்கு மத்தியிலே அன்னாலும் சுவைக்கினும் ஆண்டவரிடம் ஜெபிக்காத நாள் இல்லை. அதனால் சுவைக்கின் பாறை நிலத்துக்கு செல்கிறார் ஆண்டவரிடம் தனிமையாக ஜெபிப்பதற்காக. இந்த கால சூழ்நிலையில் தான் சென்றவரை காணவில்லையே என்று அன்னாலும் மனம் நொந்து ஆண்டவரிடம் ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற போது வானதூதர் கனவிலே தோன்றி, உமக்கு ஒரு குழந்தை பிறக்கும், உமது கணவரும் மீண்டும் சீக்கிரமாக திரும்பி வருவார், அவரை நீர் எதிர்கொள்ள தங்க வாயில் அருகே சென்று அவருக்காக காத்திரு என்று சொல்லிவிட்டு மறைந்தாராம். கிறிஸ்து மிக பிரியமானவர்களே, கடவுள் நாம் கேட்கின்ற அனைத்து காரியங்களையும் நம்ம கொடுக்க காலம் தாழ்த்த மாட்டார். ஆனால் அதற்கான நேரமும் காலமும் அவர் பார்ப்பார். சுவைக்கின் அன்னம்மாளுக்கு ஒரு அழகான ஒரு பெண் குழந்தை பிறந்தது. ஆனால் கடவுளிடம் அவர்கள் நேர்ந்து கொண்டதை நினைவில் கொண்டு அந்த அழகான பெண் குழந்தைக்கு மேரி என்று பெயரிட்டு அது கோயிலுக்கு அர்ப்பணமாக்குகிறார்கள். அந்த குழந்தை அதுவாகவே படிக்கட்டிலே ஏறி தூய பீடகத்திற்குள் சென்றதாக வரலாறு சொல்லுகிறது. எங்கே செல்ல வேண்டுமோ அங்கே அந்த குழந்தை சென்றது. இந்த நிகழ்வுகளை நமக்கு சொல்லிவிட்டு திருச்சபை ஒரு செய்தி நமக்கு நினைவுபடுத்துகிறது. தாத்தா பாட்டிகளை போற்றுவோம். மறைந்த திருத்தந்தை புனித பிரான்சிஸ் அவர்கள் சுவைக்கின் அன்னம்மாளுடைய விழா நாளை தாத்தா பாட்டியர் தினமாக நாம் கொண்டாடலாம், தாத்தா பாட்டியர்களுக்காக இன்றைய நாளிலே சிறப்பான விதத்தில் ஜெபித்துக் கொள்ளலாம் என்று நமக்கு அழைப்பு விடுத்தார். இந்த நாளை நாம் தாத்தா பாட்டிகளுக்காக கொண்டாட அழைக்கப்படுகிறோம். ஏனென்றால் ஒரு குடும்பத்திலே ஒரு குழந்தை ஒரு தாத்தா பாட்டியிடம் வளர்கிறது என்றால் அது ஞானத்திலே மிளரும், கடவுளுடைய அருளை பெறும். ஏனென்றால் அவர்கள் தங்களுக்கு தெரிந்த கடவுளை சொல்லுவார்கள், தாங்கள் அறிந்த கடவுளை சொல்லுவார்கள். ஏனால் இன்றைய காலகட்டத்திலே பெற்றோர்கள் பிள்ளையோடு பேசுவதற்கு கூட நேரம் இல்லை. அதனால் பிள்ளைகளை அதிகமாக தாத்தா பாட்டியிடம் விட்டுவிட நாம் அழைக்கப்படுகிறோம். அவரிடம் விடுகின்ற பொழுது அந்த குழந்தையை எப்படி வளர்க்க வேண்டும் என்பது அவர்களுக்கு தெரியும். ஏனென்றால் ஒரு குழந்தையுடைய வளர்ச்சி அதனுடைய பெற்றோரை விட அதனுடைய தாத்தா பாட்டியர்களுடைய கரங்களிலே தான் அதிகம் இருக்கிறது. ஒரு குழந்தையை அறிவாக வளர்ப்பது என்னவோ ஒரு பெற்றோருடைய கையில் இருக்கலாம். ஆனால் அந்த குழந்தையை இறைவனுக்கு இணக்கமுள்ள சமுதாயத்திற்கு தேவையான பண்பு நலன்கள், குணநலன்களை சொல்லிக் கொடுப்பதிலே தாத்தா பாட்டியருடைய பங்கு பெரும்பங்கு வகிக்கிறது. இதைதான் நமது திருத்தந்தையை நமக்கு சொன்னார். இன்றைய வாசகத்திலே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நற்செய்தி வாசகத்திலே சொல்வது போல கடவுளுடைய அன்பிலே நாம் தொடர்ந்து நடக்க வேண்டுமானால் கடவுளோடு நாம் இருக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் கடவுள் பலவிதமான ஆசீர்வாதங்கள் நமக்கு கொடுத்திருந்தாலும் அந்த ஞானத்தின் வழியாகவே கடவுளை நாம் காண்கின்றோம். அந்த ஞானத்தை நாம் பெற வேண்டுமானால் கடவுளை நாம் அச்சம் கொள்ள வேண்டும். அச்சம் என்றால் பயந்து நடுங்க தேவையில்லை. கடவுள் இருக்கிறார், அவர் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார் என்ற எண்ணம் நம்மிலே மேலோங்குகின்ற பொழுது நாம் தவறு செய்ய பயப்படுவோம். அதுபோலதான் தாத்தா பாட்டிகள் நம்மோடு இருக்கின்ற பொழுது கடவுள் வழியாக, அவர்கள் வழியாக கடவுள் நம்மை வழிநடத்துவார். அதனால் சுவைக்கின் அன்னம்மா இவருடைய நாமத்தை தாங்கி இருக்கின்ற நபர்களுக்காகவும் நிறுவனங்களுக்காகவும் ஜெபித்துக் கொள்வோம். சிறப்பாக நம்முடைய தாத்தா பாட்டிகளுக்காக இன்றைய நாளிலே சிறப்பான விதத்தில் ஜெபித்துக் கொள்வோம். இறைவனுடைய அருளை இன்னும் அதிகமாக அவர்கள் நமக்கு பெற்றுத்தர வேண்டும், நீடிய ஆயுளை கடவுள் அவர்களுக்கு தர வேண்டும் என்றும் ஜெபிப்போம். இந்த நாள் உங்களுக்கு இணைய நாளாகவே அமையட்டும். இறைவனை சென்று வாழ்த்து பெறுவாராக. ஆமென்.